சொல்ற 33வது சாரி. போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுற கூடாதா? உண்மையான கோவமா இருந்தா நீ இப்ப என் கூட வந்திருக்கவே மாட்ட. அப்புறம் என்ன? எனக்கு பசிக்குது. நீ கூல் ஆகலையோ இல்லையோ ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் கூல் ஆயிடுச்சு. ஏன் அப்படி சொன்ன? ஐயோ, திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? நான் உனக்கு ஃபோன் பண்ணதும் நான் உன் பேர் அலையிற நினச்சிட்டல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. போய் சொல்லாத. ஆஃபீஸில் பிஸியாக இருந்தேன். இம்பார்ட்டன்ட் மீட்டிங். அதுக்கு தான் சாரி கேட்டேன்ல, விடக்கூடாதா? போய் நான் உனக்கு ஃபோன் பண்ணது உன் கூட வழியாக நினச்சிட்டல. உண்மையாக சொல்ல. அப்படி இல்லை, ஆனால் அப்படி இருக்குமோன்னு கொஞ்சம் தோணுதான் செஞ்சுது. என்னை பற்றி அப்படி நினச்ச? என்னை பார்த்து உனக்கு அப்படி தெரியுதா? உன் மனசுல என்ன அழகி நடப்பா? ஹலோ, அதான் சிரிச்சுட்டேல்ல, திரும்ப என்ன சீரியஸ் ஆகுற? இதே மாதிரி நான் கூட சொல்லி நீ சும்மா விட்டுருப்பியா? பிச்சிருப்பேன் பிச்சு. அப்போ என்னை பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? ரொம்ப நல்லவரா தெரியுது. யாராவது 34வது தடவையா சாரி கேட்டா அவங்கள மன்னிக்கிற அளவுக்கு பெருந்தன்மையான ஆளா தெரியுது. அப்பாடா. கொஞ்சம் பயந்துட்டல? ஆமாமா, ஃபுட் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுமோன்னு கொஞ்சம் பயம்தான். என்னாச்சு? ஆறி போச்சு. நல்லா இல்ல. போருக்கு வச்சு விளையாட ஆறாம என்ன ஆகும்? நான் ஒன்றும் விளையாடல. உன் முன்னாடி ஃபீல் பண்ற மாதிரி நடிச்சேன். இப்போ உன்னோட டர்ன். நீ தான் ஆர்டர் பண்ணணும். ஓகே. ஹலோ, நான் குணா பேசுறேன்டா. குணா சொல்லு. சக்தி, நீ எங்கடா இருக்க? என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லடா. நான் கிளினிக் வந்திருக்கேன். வெளியே வந்தப்போ நான் ஃபோன் பண்ணேன். மறந்துடாதடா, அந்த ஆர்டர் பத்தி பேச. சரிடா. கன்ஃபார்ம் தானே? ஓகே, கன்ஃபார்ம். மீட் பண்ணலாம். ஓகே ஓகே, மீட் பண்ணுவோம். ஓகே, பை. ஏன் சிரிக்கிறீங்க? ஹலோ, நான் யாஸ்மின் பேசுறேன். ஹாய் யாஸ்மின். எங்க போய் தொலைஞ்ச? 2 மணிக்கே வரேன்னு சொன்னல. உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Actually, I'm in Shanton town and I'm held up in traffic. புரிஞ்சுக்கோப்பா. சரி, சீக்கிரமா நீ கிளம்பி வா. ஓகேவா? Okay, sure. I'll be there in a short while. Sure. Okay, Bye. Bye. என்ன? ஒன்றும் இல்லை. நான் பொய்யே சொல்ல மாட்டேன் தெரியும்ல. உன் கூட இந்த 1 hourல நான் 4 பொய் சொல்லிட்டேன். So what next? தெரியல. நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கல? ஏன்? இல்ல, ஒரு அழகான பொண்ணு. அழகான பொண்ணா? யாரு? ஓ, நீ உன்னை பத்தி சொல்லிட்டு இருக்கியா?
சொல்ல. ஓகே சாரி. சொல்லுங்க. அழகான பொண்ணு? பொண்ணு வேணாம், சுமாரான பொண்ணுனே வச்சுப்போம். உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு, உன் கூட லஞ்ச் சாப்பிட்டுச்சு, இப்போ உன் கூட வெளியே வந்து பேசிட்டு இருக்கு. ஸோ யூ ஹாப்பி ரைட்? ஆமாமா, ஐம் ஹாப்பி. ஸோ டெசர்ட்ஸ் ஆர் மிஸ்ஸிங். என் பக்கத்தில் ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கு, சாப்பிட்டு போகலாம். இல்லை, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். கிளம்பலாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்பலாம். ஓகே. ஹலோ. ஹலோ, சக்தி இல்லையா? பக்கத்தில் போயிருக்காரு, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறீங்களா? நீ யாருமா? நான் சக்தியோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? பேரு? ஹலோ, யாரு? திவ்யாவா? திவ்யா தானே? ஆமா, நீங்க யாரு? கதிரேச அண்ணா பொண்ணு திவ்யா தானே? ஆமா. நான் சக்தியோட அம்மா பேசுறேம்மா. ஓ, வணக்கம்மா. ஆ, ரெண்டு பேரும் எங்க வெளியில வந்திருக்கீங்களா? இல்ல, அது வந்து அன்னைக்கு பார்த்தப்போ என் பர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஓ, அப்ப அடிக்கடி சந்திச்சுக்கிறீங்களா? தங்கி இருக்கிறது எங்கம்மா? பக்கம் பக்கம் தானே? என்னம்மா பதிலையே காணோம்? ஹலோ ஹலோ, யாரு? இந்தா. உங்க அம்மா. பேசு. ஹலோ அம்மா, ஆ? நான் சக்தி கிட்ட ஃபோன் கொடுக்குறேன். குடு குடு. ஹலோ ஹலோ. சக்தி. அம்மா, என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு, நிறைய வேலை இருக்கு. ஆமாமா, முக்கியமான வேலை இருக்கும்ல. பொண்ணு எப்படிடா, கலரா இருக்காளா? கொஞ்சம் குள்ளமா இருக்காளோ? போட்டோல சின்னதா தெரிஞ்சாலடா. அம்மா, கொஞ்சம் போன் வைக்கிறியா நீ? தொந்தரவா இருக்கா? வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தினமும் அவ கூட சுத்திட்டு இருக்கியா? அம்மா, அப்பெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பெத்தவளுக்கு தெரியாத புள்ளைய பத்தி அப்பா கிட்ட சொல்லி கல்யாண வேலையை ஆரம்பிக்க சொல்லலாம்ல? அம்மா, விளையாடாதம்மா. பொண்ணு பிடிக்கல, நான் சொல்லிட்டு போவேன். பிடிக்கலங்கிறத நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தியா? உனக்கு முன்னாடியே எனக்கு காது குத்தி ஆச்சுடா. அம்மா, இத பார் சக்தி, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். கரெக்டா நீ கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்தா போதும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். என்ன? காதலிக்க நேரமில்லை, ஒரு சிப். சாரி சக்தி. ச்சே, இன்னைக்கு காலையில இருந்து சாரி சொல்றதே ஒரு வேலையா போச்சு. பேசாம அந்த போன் அட்டன் பண்ணாமே இருந்திருக்கலாம். தேவையில்லாம எடுத்து நல்லா மாட்டிக்கிட்டேன். ஏதோ தெரியாம போன் எடுத்துட்டேன். பேரையா சொல்லாம விட்டுருக்கலாம்ல. தெளிவா திவ்யான்னு சொல்லியிருக்க. என்ன பேசுற நீ? உன் பேர் என்னன்னு கேட்டா ஏதாவது போய் சொல்லிருக்கலாம். நீ திவ்யா தானேன்னு கேக்குறப்போ நான் என்ன சொல்றது? சொன்ன என்ன? நீ பொய்யே சொன்னது கிடையாதா? ஏதாவது வாணி, ராணி, கோமலான்னு சொல்லிருக்கலாம்ல. ஆமா, இவங்கெல்லாம் யாரு? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு அப்படி டக்குன்னு பொய்யெல்லாம் சொல்ல வராது. பொய்யே வராதா? நீ ப்ளூ ட்ரெஸ் போட்டு வர மட்டும் போய் சொல்லிட்டு இருந்துச்சுல, அது மாதிரி சொல்ல வேண்டியதானே?
சக்தி, ஏய் நில்லு. என்னமோ நான் எப்போ பொய் சொல்ற மாதிரியே பேசிட்டு இருக்க. வேணாம், இப்படியே இரு. இப்படியே ஒரு உண்மை பேசிட்டே இரு, நல்லா உருப்பிடும். அம்மா கூப்பிடுறாங்க. எங்க அம்மா இதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணோம்? நம்பர் கொடுத்தியா? ஹலோ, கூப்பிடுறது எங்க அம்மா. ஹாய்மா. எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேம்மா. எங்க இருக்க? நான் ஆஃபீஸ்ல தான். ஒரே டிராஃபிக் சத்தமா இருக்கு. அது ஆஃபீஸ்னா ஆஃபீஸ்க்கு வெளில லஞ்ச் பிரேக் வந்திருக்கேன். ஓ சரி, போனை மாப்பிள்ளை கிட்ட கொடு. ஹலோ, எந்த மாப்பிள்ள? சக்தி மாப்பிள்ளை கிட்ட கொடுறீ. ஹலோ, என்ன சத்தத்தையே காணோம்? அப்படிலாம் இங்க யாரும் இல்ல. ஏய், எனக்கு எல்லாம் தெரியும். சக்தியோட அம்மா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. போனை கொடு. என்ன சொன்னாங்க? நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்றது, போன்ல பேசுறது, ஒண்ணா சாப்பிடுறது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். முதல்ல மாப்பிள்ளை கிட்ட போனை கொடு. விளையாடாதீங்கம்மா. இப்ப நீ தான் விளையாடிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா போனை கொடு. யாரு? எங்க அம்மா. உனக்கு என்ன பைத்தியமா? எங்கிட்ட தர? அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்படி உங்க அம்மா தான் ஓட்டவாய், எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. முதல்ல கட் பண்றியா? துப்பிடா இருக்க. உங்க வீட்டுல மாட்டி விடலான்னு பாக்குறியா? யாரு மாட்டி விட்டா? அம்மா தான். இல்ல, கிளம்பிட்டேன்னு சொல்லு. ஹலோ அம்மா, அவங்க இல்ல, போயிட்டாங்க. ஏய் குடுறி, பேசலன்னா மரியாதையா இருக்காது. ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு கொடுத்துறேன் ப்ளீஸ். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? ஹலோ, எப்படி இருக்கீங்க மாப்ள? இருக்கேன். உங்களை பத்தி தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன பத்தியா? ஆமா மாப்ள, இத்தனை நாளா அவ மட்டும் தான் தூரத்துல இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப நீங்களும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்களா? பாத்து மாப்ள, கல்யாணத்தையாவது நாங்க பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குமா, இல்ல நீங்களே அதையும் பண்ணிட்டு வந்து நிப்பீங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, இப்பதான் நாங்க மீட் பண்றோம். எதுக்கு மாப்ள வீணா பயப்படுறீங்க? அப்பா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டோம். அடிக்கடி நீங்க மட்டும் ஃபோன் பண்ணி பேசுங்க. என்ன கொஞ்சம் போன் அவகிட்ட கொடுக்குறீங்களா? அம்மா, நீங்க அப்புறமா கூப்பிடுங்க, நான் பேசுறேன். பாய். ரெண்டு வீடும் தெரிஞ்சு போச்சு. சந்தோஷம் தானே உனக்கு? என்ன சொல்ற நீ? என்னமோ நானே ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி இல்ல பேசுற. பின்ன வேற எப்படி பேசுறது? இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணமா? இதோ பாரு சக்தி, நீ என்ன மட்டும் ப்ளேம் பண்ணாத. உனக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கோ அதை விட 2 மடங்கு பிரச்சனை எனக்கு இருக்கு. வீட்டுல வேணாம் சொல்றதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க. யார் பதில் சொல்றது? அதுக்கு இப்ப என்ன பண்றது? நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். கிழிச்ச அதான் நீ பேசும்போது நான் பார்த்தேனே. அங்க மட்டும் என்னவா, மாப்பிள்ளனதும் வாயை திறக்காம தலையை மட்டும் ஆட்டிட்டு இருந்த, தைரியமா சொல்ல வேண்டியதானே? இதை பார், இதான் சாக்குன்னு வீட்டுல கம்பல் பண்றாங்க, வேற வழி இல்லைன்னு கல்யாண பேச்சு எடுத்த டென்ஷன் ஆயிடுவேன். You have insulted me. எப்படி இன்னொருத்தரை பத்தி இவ்வளவு கேவலமா உன்னால பேச முடியுது? உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? உன்ன மாதிரி ஒருத்தனை என் லைஃப்ல இனிமே சந்திக்கவே கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.
ஏய் வாணி, என்ன இந்த நேரத்துல? உங்களை பார்க்க தான் வந்தேன். வீட்டுக்கு போயிருந்தேன், வீடு பூட்டி இருந்தது. இதான் பிரச்சனையா? திவ்யா இன்னும் வீட்டுக்கு வரல. ஹேண்ட்போனுக்கு ட்ரை பண்ண நாட் ரீச்சபிள்னு வருது. ஆஃபீஸ் விட்டு கிளம்புறப்போ உங்களை பார்க்க வரேன்னு தான் சொல்லியிருந்தா. உங்க ஃபோனுக்கு ட்ரை பண்ண ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. அதான் நான் நேர்லயே வந்துட்டேன். பேஸ்ட் உடனே கிளம்பிட்டால? வேற எங்கேயாவது போறேன்னு சொல்லியிருந்தாளா? இல்ல, நீங்க எங்க மீட் பண்ணீங்க? ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்ல. இப்போ என்ன பண்ணலாம்? சும்மா பேசிட்டு இருக்க வேணாம். நீ ஒரு சைடுல போய் தேடு, நானும் வாணி இன்னொரு பக்கம் போய் தேடும். ஓகே? உன்ன மாதிரி ஒருத்தனை என் லைஃப்ல என்ன சந்திக்கவே கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஃப்ரீ இல்லடா, இன்னும் தெளிதான் இருக்கேன். எங்க போய் தொலைஞ்சானு தெரியல. சரிடா, அவளை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டா எனக்கு கால் பண்ணு. ஓகே?